முதல்ல சொல்லணுன்னா நான் ஜெய்சங்கரோட ரசிகன். அப்புறம் தான் அவரை இயக்குனேன். ரசிகனாக இருந்து ஜெய் சாரை அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். அவர் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி, என்னென்ன இதுக்காக நீங்கள் வரணுமா? பசங்களை விட்டு உங்கள் பேரை சொல்ல சொன்னால் கேட்டுட்டு போகிறேன், இப்போ இதுக்காக நீங்கள் அவரை கூப்பிட்டு வரீங்களா? நான் பண்ணுறேன்டா. இவ்வளோதான், கதையை கேட்கல. பாட்டோட லீடு டேக் போகும்போது சார் நிறுத்து என்ன கண்டினியூட்டி பார்த்தீங்க? யார் அசிஸ்டண்ட்? அவன் காலு கீழே ஒரு சிகரெட் கிடந்து, இல்லை ஷூ கீழே, அது போடு. உங்களை கலாச்சிட்டாரு. யூனிவர்சிட்டியும் வந்து போய் அழைச்சிட்டு வந்து பாட வச்சோன்னு அவர் கடைசி வரைக்கும் சொன்னார். அதாவது எனக்கு கடைசி காலத்தில் ஒரு அற்புதமான ஒரு பாடலை எனக்கு கொடுத்துட்டீங்க. ரத்தத்தின் வெப்பத்தில் அச்சங்கள் வேகட்டும் கொள்கை சாகலாம். அந்த பாடலுக்கு ஜெய் சார் வந்து அப்படியே உயிர் கொடுத்தாரு. ஒரு நாள் வந்து கேப்டன் வந்து ஷூட்டிங்க்கு வராரு, பரபரப்பாக வராரு. ஜெய்சங்கர் வந்தோடனே, வா விஜய் உட்காரு. இல்லைண்ணே மேக்கப். ஆடா அவனு இன்னும் தண்ணியே ஊற்றல, இன்னும் தண்ணி லாரியே வரல, நீ உட்காரு, எப்படி நம்மளை விடிஞ்சுதான் அனுப்புவோம், காஃபி சாப்பிட்டு போகலாம். அந்த அளவுக்கு வந்து 2 பேரில் யாரையாவது ஒருத்தரை, அவருடைய மகன்கள் யாரையாவது ஒருத்தரை திரையில கொண்டுட்டு வரணும், நடிகராக கொண்டுட்டு வரணும்னு ஜெய்சங்கர் ஆட்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்றாங்க. கேப்டன், ராவுத்தர், நான், ஆபா சார் எல்லாரும் உட்காந்துருக்கோம். கேப்டன் சொல்றாரு, நம்ம படம் ஏதாவது ஒண்ணுல இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் நம்ம போட்டு ஹீரோவா பண்ணணும். கேப்டனோட வார்த்தைகள். நிறைய படங்கள் அப்பா 2-3 படங்கள் ஓடல. ஸோ அப்போ எனக்கு நினைவு இருக்க, ப்ரொடியூசர்ஸ் வீட்டுக்கு வந்தாங்க அப்பாவை தேடி, நீ செக்கை திருப்பி எடுத்துகிட்டு போயிடு, இனிமேல் ஹீரோ ஓடினா பெருசாக 3-4 படம் ஓடல, ஸோ உங்களுக்கு அந்த படம் லாஸ் ஆகக்கூடாது. ஸோ அவர் திருப்பி அமிச்சிட்டாரு. ஆக்சுவலாக 3 ப்ரொடியூசர் வந்தாங்க, ப்ரொடியூசர் ஆச்சு திருப்பி அமிச்சிட்டாரு. ஆமாம், என்னன்னா அந்த டைம் ஜெய்சங்கர் சார் ஃபிலிம் பை ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தான் நீங்கள் போடுவீங்க. ஃபிலிம் பை அரவிந்த்ராஜ் அப்படின்னு போடவே இல்லை. ஆமாம், ஃபிலிம் பை ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த எண்டு கார்டு இருக்கும். எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, என்னடா ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து இவ்வளோ நல்ல படம் எடுக்க முடியுமான்னு. இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜெய்சங்கர் சார் அதுக்குள்ளார வந்து வைக்கணும்னு அந்த ஐடியா கொடுத்தது யார்? நீங்கள் உங்களோட ஐடியாவா, ப்ரொடியூசரா? அதாவது முதல்ல சொல்லணுன்னா நான் ஜெய்சங்கரோட ரசிகன். சூப்பர். அப்புறம் தான் அவரை இயக்குனேன். சூப்பர். ரசிகனாக இருந்து ஜெய் சாரை அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். ஓகே. ஜெய் சார் தான் அந்த கேரக்டருங்கிறது எழுதும் போதே முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா அப்போ வந்து ஜெய் சார், ரவிச்சந்திரன் இந்த சைடு, ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன்ங்கிறது ஒரு 2 பேரையுமே கொண்டு வந்து வச்சிங்களா? 2 பேரையும் வைக்கணுங்கிறதா முடிவே. ஓகே. ஆரம்பத்திலே முடிவே தான். ஜெய் சார் ஆப்போசிட் வந்து ரவிச்சந்திரன் சார். இவர்கிட்ட போய் மருதாசிட்ட சொன்னது வந்து ஜெய் சார் சரி போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி ஜெய்சங்கர் சாரை பார்க்க வரோம். ஓகே. ஜெய் சார் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவர் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி, என்னென்ன இதுக்காக நீங்கள் வரணுமா? பசங்களை விட்டு உங்கள் பேரை சொல்ல சொன்னால் கேட்டுட்டு போகிறேன். அதாவது இதை எதிர்பார்க்கவே இல்லை நம்ம. ஓகே. அங்கேயே நீங்கள் காலி. அப்படி ஒரு பீக்கில் இருக்கிற மனிதன் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு, எதுக்கு இதுக்கு போய் நீங்கள் வரீங்க? ஆனாலும் ஒரு விஷயத்தில் நல்லது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பேச பாருங்க அப்படி. அது இதுக்காக நீங்கள் அவரை கூப்பிட்டு வரீங்களா? நான் பண்ணுறேன்டா. இவ்வளோதான், கதையை கேட்கல. லைனே கேட்கல, என்னன்னே தெரியாது, நான் பண்ணுறேன்டா. ஏன்னா இதற்கு முன்னால் வரைக்கும் போகிற இடத்துலலாம் திரைப்பட கல்லூரிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு பேசப்படுதுன்னு தெரியல. அன்னைக்கு வந்து திரைப்பட கல்லூரினா அவங்க ஆர்ட் ஃபிலிம் தான் எடுப்பாங்க. ஓகே. இண்டஸ்ட்ரிக்கு உதவாது அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் இருந்த பீரியட் அது. ஓகே. அதில் அப்படி இருந்தும், அதை பற்றி தெரிஞ்சிருந்தும், திரைப்பட கல்லூரி மாணவர்கள்னு தெரிஞ்சிருந்தும் இவர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நான் பண்ணுறேன் அப்படின்னு இமீடியட் சொன்னது பெரிய, அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை கொண்டு போய். இப்போ ஹீரோ உண்மையிலே ஹீரோ தான். நீங்கள் திரையில் பார்த்ததுக்கும் நேரில் பார்த்ததுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. அதே இயல்பு, ரொம்ப எளிமையாக பழகிறது. இப்போ ஜெய் சாருக்கு பேராக வந்து ஸ்ரீவித்யா அம்மா பண்ணணும். ஏன்னா எல்லா படங்கள்லையும் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு இவரை பண்ண வச்சதே டக்குன்னு ஓகே ஆகிடுச்சு, அதனால அடுத்த அடியை போடுறோம். சார் ஸ்ரீவித்யா மேடம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்படியா? நாளைக்கு டப்பிங் இருக்குது, நானும் அவள் தான் பேசுகிறோம், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், சுஜாதா தியேட்டருக்கு வந்துடுங்க, அதை எனக்கு காட்டினீங்களா ஒரு படம், அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு. இந்த ஊமேலியில் ஒரு சின்ன படம். ஓகே. ஒரு 10 நிமிஷம் படமாக அதை எடுத்திருந்தோம், அதை காட்டுறதுக்காக. சுஜாதா தியேட்டரில் போகிறோம், டப்பிங் பேசிகிட்டு இருக்காங்க, டப்பிங் முடியுது. ஓகே. முடியோன்னு இவர் சொன்னார், வித்யா உட்காரு ஒரு நிமிஷம்,
நம்ம ஃபிலிம் இன்ஸ்டியூட் பசங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் ஓ பார்த்துடலாம் அப்படின்னாரு. ஓகே. சரி சார் அப்படின்ட்டு அவங்க ஓகே. அவர் சொல்லும் போது என்ன சொல்ல முடியும்? 2 பேரும் இப்போ படு பிஸி, 2 பேரும் தான் பேர். ஓகே. படத்தை பார்க்குறாங்க, ம். படம் முடிஞ்ச உடனே இமீடியட் இவர் எந்த இதுவும் கொடுக்காம ஆ படம் முடிஞ்ச உடனே அதில் அந்த இந்த ரிப்போர்ட்டர் கேரக்டர் நான் பண்ணுறேன், ஆ எடிட்டர் Editor கேரக்டர் என் சம்சாரமாக நீ பண்ணுற. சார் இது எப்படி சார், ஏகப்பட்ட படம் இருக்குது, என்ன சார் பண்ணுறது அப்படின்னு. அதே நம்ம 2 பேரும் சேர்ந்து தாண்டி பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம பசங்க என்ன மொதல் டைம் பண்ணுறாங்க, நம்ம அவங்கள ஹெல்ப் பண்ணணும். ஆஹா ஆஹா ஆஹா. ஏன்னா திரைப்படத்தை படிச்சுட்டு வந்து பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு. அதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம எதிர்பார்க்காத விஷயம், மிகப்பெரிய சார்கிட்ட. ஆமாம், அந்த ஹீரோயின் தனிப்பட்ட முறையில போய் நம்ம அப்ரோச் பண்ணியிருந்தா தான் அந்த கஷ்டம் நம்மளுக்கு கஷ்டம் தெரிஞ்சிருக்கு. எவ்வளோ ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் டேட்டு கொடுக்கணும், ஓகே. நம்ம பசங்க பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவரால் அவங்களால அடுத்த வார்த்தையே பேச முடியல. முடியல. ஓகே தான், அவ்வளோதான், முடிஞ்சது. ரொம்ப சிம்பிளாக வந்து அதே மாதிரி அந்த படம் பண்ணும்போது கூட ஒரு முதல் தடவை இயக்குனர் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அதெல்லாம் அவர் நினைக்கவே மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா அவர் எத்தனையோ பேரை பார்த்துட்டாரு. நாங்களாம் வந்து ரொம்ப லேட்டாக அவர் பார்த்த ஒரு இயக்குனராக இருப்பேன். எனக்கு ஒரு பயம் இருந்தது மனசுக்குள்ள, என்ன நான் ரொம்ப பெரிய ஜெய் சார்கிட்ட இயக்கிட்டு இருக்கமே அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து கண்டினியூட்டி எல்லாம் பார்ப்போம். ஓகே. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக. ஓகே. சார் அந்த இது பட்டன் சட்டை இப்படி இழுத்து விடுங்க. வேண்டாம் வாங்கடா வந்து போட்டுக்கோ, வா இவன் ஒருத்தனும் இதெல்லாம் பார்க்குறீங்களே அப்படின்னு. ஏன்னா அவர் நினச்சிருக்கலாம் முதல் படம். நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக. இதில் ஒரு சீன் வந்து அந்த தோல்வி நிலை என்ன சாங்கு பாட்டோட லீடு ப்ரெஸ்ஸை வந்து உடைச்சிருவாங்க, அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. அது வந்து அவன் தியாகு வந்து பண்ணுவார். தியாகு நல்ல நண்பன், கிளாஸ்மேட், அதனால தான் அவன். தியாகு வந்து ஒரு சிகரெட்டை குடிச்சிட்டு கீழே போட்டு ஷூவால் மிதிச்சுட்டே பேசுவார். ஓகே. அடுத்த ஷாட் வந்து சஜஷன் ஷாட்டு, ஜெய் சாருக்கும் தியாகு சாருக்கும் வச்சுருக்கோம். ஓகே. ரெடி டேக் அப்படின்னோடனே டேக் போகும்போது சார் நிறுத்து என்ன கண்டினியூட்டி பார்த்தீங்க, யார் அசிஸ்டண்ட்டு எங்கே கண்டினியூட்டி பார்த்தீங்க, அவன் காலு கீழே ஒரு சிகரெட்டு கிடந்து, இல்லை ஷூ கீழே அது போடு. உங்களை கலாச்சிட்டாரு. அதாவது வச்சிருக்கிறது இந்த ஷாட்டு. அவரு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நம்ம இருக்கோங்கிறத சொல்கிறார். காலுக்கில் அந்த சிகரெட் பட்டு கிடந்து, இல்லை போடு, ரெடிப்பா, கரெக்டுப்பா, இப்போ கண்டினியூட்டி கரெக்டு பண்ணார். அது மாதிரி வந்து அதாவது அந்த சாங் வந்து பிபி ஸ்ரீனிவாஸ் ஐயாவை ஜெய் சாரோட எங்கே கனெக்ட் பண்ணீங்க? எத்தனையோ சிங்கர்ஸ் இல்லை, ஜெய் சார் வாய்ஸுக்கு வந்து பிபி ஸ்ரீனிவாஸ் வந்து நல்ல ஃபிட். இட் வாஸ் லவ்லி சார், லவ்லி. இப்போ கேட்டாலுமே அது அவ்வளோ சிங்கிள். ஆரம்பத்திலேருந்து நல்ல ஃபிட் அவர் பிபி ஸ்ரீனிவாஸ். இல்லை டிஎம்எஸ் ஐயா இருந்தாங்க. எங்கேருந்து பிபிஎஸ் ஐயாட்ட போனீங்க? இல்லை அதான் சொல்கிறேன், இந்த பாடலுக்கு ஜெய் சார் வாய்ஸுக்கு பிவிஎஸ் பண்ணால் கரெக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு. கிரேட் ஸ்ரீனிவாஸ்டையும் வந்து போய் அழைச்சிட்டு வந்து பாட வச்சோன்னு அவர் கடைசி வரைக்கும் சொன்னார். அதாவது எனக்கு கடைசி காலத்தில் ஒரு அற்புதமான ஒரு பாடலை எனக்கு கொடுத்துட்டீங்க, அற்புதமான பாடலை என்னால் மறக்க முடியாது அப்படின்னு. அதே மாதிரி விடுதலை புலிகளுக்கு, சிலோன் விடுதலை புலிகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த தோல்வி நிலை என்ன நினைத்தால் பாடல் வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கும் அவங்க எங்கே எந்த ஃபங்க்ஷன் நடத்தினாலும் அந்த பாடலை வந்து போடுவாங்க. அப்படியா? ஆமாம், இன்னைக்கு வரைக்கும். இந்த பாடல் வந்து சிலோன் ரேடியோவில் வந்து பேன் பண்ணப்பட்ட பாடல். ஓகே. அது கவர்மெண்டால சிலோன் விடுதலை புலிகள் அதை என்ஹான்ஸ் பண்றாங்க. விடுதலை புலிகள் வந்து எங்கள் தேசிய கீதம் நாங்கள். ஆனால் அந்த பாடல் எழுதினதே அவங்களுக்காக எழுதப்பட்டது தான். ஓகே. உரிமை இழந்தோம், உடைமை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா, உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா. அப்பா, அதை விட அவங்களுக்கு பிடிச்ச ரொம்ப வரி என்னன்னா, யுத்தங்கள் தோன்றட்டும், ரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா, ரத்தத்தின் வெப்பத்தில் அச்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா. அப்பா, அப்போ கண்டிப்பாக அவங்களுக்காக எழுதப்பட்டது தான். அவங்கள்ட்ட அந்த ரெகக்னிஷன், அந்த பாடலுக்கு ஜெய் சார் வந்து அப்படியே உயிர் கொடுத்தாரு. ஐயோ அந்த பெர்ஃபார்மன்ஸ், அதை எனக்கு சொல்லும்போது சிலுக்குது. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெம்போ ஏறிட்டே வரணும். அப்படியே கடைசியாக வந்து அதில் சாருக்கு என்ன ரோல் அப்படின்னா, இவர் தான் அந்த ப்ரெஸ்ஸை ரன் பண்ணிட்டு இருக்காரு. குமரிமுத்து வந்து என்ன சொல்லிடுவார்னா, வவுத்துக்கு சோறு இல்லைன்னா ஏதாவது கடன் வாங்கி சாப்பிட்டுலாம், ஏன்னா உயிருக்கே பிரச்சனைனா நாங்கள் என்ன பண்ண முடியும், அந்த உயிரை எங்கே போய் கடன் வாங்க முடியும் அப்படின்வார். அதனால் நான் போகிறேன்டுவார்.
இவர் வந்து அந்த ஒரு லட்சியமாக வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ப்ரெஸ்ஸுங்கிறது அப்படி ஒரு லட்சியம். இந்த சோலா பிக்னிக் வில்லேஜ் பற்றி நம்ம கண்டுபிடிச்சி ஆகணுங்கிறது அவங்களுடைய லட்சியம். அப்போ ஜெய்சாருக்கு என்ன வேலைன்னா, ப்ரெஸ் எல்லாம் உடஞ்சிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, ஏற்கனவே ரன் பண்ண முடியாத கண்டிஷனில் ப்ரெஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் மீறி அவனை போகிறேன்னு இந்த பாடல் ஆரம்பிப்பார். அந்த பாடலில் எடுத்தோன்னே வந்து வாங்கடான்னு அவனை கூப்பிட முடியாது. ஒரு நடிகனுடைய மெச்சூரிட்டிக்கு நான் இதை சொல்கிறேன். ஜெய்சார் எப்படிப்பட்ட ஒரு மெச்சூர்டான நடிகர் நம்ம சொல்லலை, ஒரு டைரக்டராக நான் போய் சொல்லலை. எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது கொஸ்டினாகவே பண்ணுவார். ஓகே, நீங்கள் இப்படி இருக்கலாமா, இப்படி பண்ணலாமாடா, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஏன் இப்படி போகிறீங்கன்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து டெம்போ வந்து கடைசியாக எல்லாரும் அப்படியே ஒருத்தராக வந்து சேர்ந்தோன்னே இவருக்கு வந்து ஆனந்த கண்ணீர், ஆனந்தம். அப்படி அந்த யுத்தங்கள் அதை அப்படி நீங்கள் இன்றைக்கி அந்த பாடலை பார்க்கும்போது பாருங்கள், பாடல்லே அப்படி கொடுத்துருந்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக சின்னமாக அப்படியே ஏறிட்டே போகிற மாதிரி. இதை நடிப்பில் அவர் பண்ணியிருந்தார். அந்த பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி கடைசியில் வந்து அந்த பீக்கில் நின்னார்ல. இது நான் சொல்லலை. அவர் அந்த சாங்கை கேட்டுட்டு அவர் பண்ணுறாரு. இல்லை இவங்க எல்லாத்தையும் பண்ணியிருக்கானோ, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இருக்காங்க, நம்மளும் அப்படி பண்ணணும் பர்ஃபார்மன்ஸ்னு. நான் அதை பார்த்தோன்னு மிரண்டுட்டேன். சார்கிட்ட சொன்னேன், சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், நீ என்னென்னத்தையோ பார்த்துட்டு வந்து சொல்கிறடா, நான் அதெல்லாம் நினச்சே பண்ணலடா, நீங்கள் பண்ணியிருந்தீங்க, நான் பண்ணேன். ஆனால் உண்மையிலே என்னென்னா அப்படி ஒரு கலைஞர் ஜெய்சார் இருக்கிற செட்டே வந்து கலகலப்பாக சார் இருக்கும் என்றைக்குமே. அதாவது பெரியவன் சின்னவன். ஒரு நாள் வந்து கேப்டன் வந்து ஷூட்டிங்க்கு வராரு. ஓகே, அவர் எங்கே இருந்தோ வேறு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு பரபரப்பாக வராரு. ஜெய்சங்கர் வந்தோடனே, வா விஜய் உட்காரு அப்படின்னாரு. இல்லைண்ணே மேக்கப். ஆடா அவனை ஒன்றும் தண்ணியே ஊற்றலை அப்படின்னாரு. தண்ணி ஊற்றலையா? அவனை தரைக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு தானப்பா வேலையை ஆரம்பிப்பாங்க. இன்னும் தண்ணி லாரியே வரல, நீ உட்காரு, எப்படி நம்மளை விடிஞ்சுதான் அனுப்புவோம், காஃபி சாப்பிட்டு போகலாம். அந்த அளவுக்கு வந்து அவர் செட்டில் இருந்தார்னாலே ஒரு கலகலப்பாயிடும். ரெண்டாவது வந்து ஒரு இயக்குனருக்கெலாம் வந்து என்ன சொல்கிறது, அதாவது எந்த வகையிலுமே நமக்கு பயம் இருக்காது. ஓகே, நம்ம ஒரு தவறே பண்ணிட்டோம், ஒரு இது நம்மளை வந்து வேற ஒரு ஆர்டிஸ்டே வந்து, சார் என்ன சார் இது உடுப்பா, அவன் தான் எடுத்துகிட்டு தானே இருக்கான் அப்படி சொல்லுவார். அதாவது கமிட்மெண்ட் அப்படிங்கிறதுனா இட்ஸ் எ கமிட்மெண்ட். கமிட் பண்ணிட்டார்னா எந்த விதத்துலையும் ஒரு சின்ன இது கூட அவர்கிட்டேருந்து நம்ம மாற்றங்களே இருக்காது. சரி, இப்போ இந்த செட்டில் ரவிச்சந்திரன் அங்கிள் அண்ட் ஜெய் சார் அதை பற்றி சொல்லிட்டீங்க. மக்கள் கலைஞர் அண்ட் புரட்சி கலைஞர் ரெண்டு பேருமே வந்து வேற இல்லை, ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அன்னோனியம். ஜெய்சார் மேலே வந்து கேப்டனுக்கு அப்படி ஒரு மரியாதை. அப்படியா? மிகப்பெரிய மரியாதை. அதாவது ஜெய்சார் மறைவுக்கு பிறகு நம்ம கவுன்சிலில் வந்து ஒரு மீட்டிங் நடந்தது. ஓகே, அதில் வந்து ஜெய்சார் மன்றத்து ஆட்கள் எல்லாம், ஜெய்சங்கருக்கு வந்து சிவாஜி எம்ஜிஆர் சார் அளவுக்கு வந்து மன்றம் இருக்கு, அத்தனை ரசிகர்கள் இருந்தாங்க. ஓகே, எனக்கு இன்னும் எங்கள் ஊர் ரசிகர்கள்லாம் ஞாபகம் இருக்குது. அவர் ஒரு படம் வரைஞ்சி வச்சுட்டு ஜெய்சார்கிட்ட கையெழுத்து வாங்கணும்லாம் முயற்சி பண்ணார். அந்தளவு அவருக்கு மன்றங்கள் இருந்தது. அந்த மன்றத்தின் சார்பாக ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து ஜெய்சார் இல்லாமல் சினிமாவை வந்து பார்க்க முடியல. அதனால் அவங்க ரெண்டு பேரில் யாரையாவது ஒருத்தரை, அவருடைய மகன்கள் விஜய் அல்ல சஞ்சய், யாரையாவது ஒருத்தரை, இங்கே இத்தனை ப்ரொடியூசர்ஸ் இருக்கீங்க, நீங்கள் வந்து திரையில் கொண்டுகிட்டு வரணும், நடிகராக கொண்டுகிட்டு வரணும்னு ஜெய்சங்கர் ஆட்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, இது முடிஞ்சிடுச்சு. ஓகே, முடிஞ்சிட்டு ஆஃபீஸில் வந்து உட்காந்து கேப்டன், ராவுத்தர், நான், ஆபா சார் எல்லாரும் உட்காந்துருக்கோம். ஓகே, கேப்டன் சொல்கிறாரு, அந்த மாதிரி ரசிகர்கள் பிரியப்படுறாங்க, நம்ம படம் ஏதாவது ஒன்றில் இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் நம்ம போட்டு ஹீரோவாக பண்ணணும். கேப்டனோட வார்த்தைகள். ராவுத்தர் வந்து உடனே சொல்கிறாரு, அதே ஐடியாவில் தான் விஜய் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் ஒரு நண்பர்கள், அப்படி ஒரு சிங்க்கு. ஓகே, அதாவது எதற்கு சொல்கிறேன்னா, ஜெய்சார் மேலே அப்படி ஒரு மிகப்பெரிய ஈடுபாடை வச்சிருந்தவர் வந்து கேப்டன் வந்து ஷூட்டிங்கில் இருக்கும்போது கூட அவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசிப்பாங்க சார், மரியாதையா ஒரு அண்ணன் தான் கேப்டன் வந்து மிகப்பெரிய மரியாதை கொடுப்பாரு ஜெய்சாருக்கு. இவர் தான் வந்து அவர் சங்கோஜத்தை போக்குவார், விஜய் உட்காரு விஜய் அப்படின்னு. ஆமாம், விஜய்னு
ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து எடுக்கும் போது காம்பினேஷன்லாம் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சார்ஜை முடிச்சிருங்க அவரது முடிச்சு அமுச்சு விட்ருங்க, நான் ஃப்ரீயாக அனுப்பிச்சி விட்ருங்க. ஓகே. ஃப்ரீனா கூட கிடையாது, அவரை ஏன் இவ்வளோ நேரம் உட்கார வைக்கிறீங்க, அவளை ஏன் இவ்வளோ நேரம் உட்கார வைக்கிறீங்க. ஏன்னா அது ஊமை விழிகளில் வந்து அதில் இன்னொரு மறக்க முடியாத விஷயம் என்னென்னா நைட்டில் தான் ஷூட்டிங். ஆமாம் சார், படம் ஃப்ரேம் ஃபஸ்ட் டைம். ஆமாம், நைட்டு ஃபஸ்ட் டைம் என்னென்னா அந்த பேட்டர்ன் கொண்டுட்டு வரணும் சினிமாவில் அப்படிங்கிறதுக்காக பண்ணேன். நைட் ஷூட் ஃபுல்லாக. ஜெய் சார் வந்தோடனே வந்து சொல்லுவார், டே எப்படா அனுப்புவீங்க, விடிஞ்சா நான் தூங்கட்டுமா, எழுப்புறீங்களா, நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னா. ஊமை விழிகள் படம் முடியுது. முடிஞ்சு வந்து ஜெய் சார்கிட்ட போய் கேட்குறோம், சார் பார்ட் 2 பண்ணுறோம் அப்படின்னு. ஐயோ நான் நடிக்க மாட்டேயா, பார்ட் 2லாம் நான் வரல, நீங்கள் வேறு அப்படின்னு. எங்களுக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா நம்ம எதிர்பார்த்து போகிறது ஜெய் சார் தானே, உடனே ஓகே அப்படின்னு. நான் வரலையா, அதெல்லாம் நான் நடிக்க மாட்டேன், விளையாடுறீங்களா அப்படின்ட்டு. நடிக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னாரு. என்ன? அந்த படத்தில் அவர் பேர் எடிட்டர் சந்திரன். எந்த அளவு உள் வாங்கியிருக்காருன்னு பாருங்க. இந்த படம்லாம் முடிஞ்சு 2வது படத்துக்கு போய் கேட்குறோம், இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்களா கதை, 2வது கதை, அதில் வந்து எடிட்டர் சந்திரன் பகலெல்லாம் கடினமாக உழைக்கிறான், ராத்திரியில் அப்படியே தூங்குறான். ஏன்னா உங்களை பற்றி தெரிஞ்சு போச்சு அவருக்கு, நீங்கள் கண்டிப்பாக நைட்டு எடுக்க மாட்டேன், நடிக்க மாட்டேங்கிறது இப்படி சொல்கிறாரு. அதனால தான் வந்து கேப்டன்லாம் வந்தோடனே சொல்கிறார், ஃபஸ்ட்டு ஜெய் சாரை முடிச்சிருங்க அப்படின்னு. அப்போயும் லேட் ஆகிடும், பொறுமையாக பண்ணுவாங்க. ஏன்னா ஃப்ரேம்ஸ் ஒன்று அப்படி கடைசியாக ஒரு ஷாட்டு பார்த்தீங்கன்னா விஜிபியில் குண்டடிப்பட்டு விழுகிற ரவிச்சந்திரனை ஜெய் சார் போய் வந்து பிடிக்கணும். ஆமாம், எல்லாரையும் நம்ம வெயிட் பண்ண வைக்கணும். ஏன்னா அவர் சட்டையில் இதை தைக்கணும், புல்லட்டை தைக்கணும், இங்கே புல்லட்டை வைக்கணும், ஒன்று ஹெவி மேட்ரு. கேப்டன்ட்ட அவருக்கு வந்து ஒரு முடிவு கொண்டுட்டார், இவனு ஏதோ பண்ணுறானோ, வந்தா பெரிய வெற்றி, இல்லைன்னா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவரு சைலண்டாக உக்காந்துட்டார். ஓகே. ஜெய் சார்கிட்ட சொல்லி, சார் இதுதான் உங்களுக்கு ஹைலைட் சீனு, அப்போ இதுக்கு முன்னாடி சொன்னி அது என்ன சீனு அப்படின்னு சொல்கிறாரு, கேட்குறாரு. ஓகே, இதுதான் சார் உங்கள் ஹைலைட் சீனு. ஏன்னா அது மெயினான மேட்ரு. ஓகே. அவர் சொல்லுவார், நான் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன், உண்மையானவர் அவர். அப்படி. ஆமாம், கண்டிப்பானவர். உண்மையிலே ஜெய் சார் வந்து எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவர். ஏன்னா எத்தனை ப்ரொடியூசர் அவரால் வாழ்ந்தாங்க, எத்தனை டைரக்டர்ஸு, இது எதையுமே வந்து நம்ம செய்கிறோன்னு கூட நினைக்காம செஞ்சவர். அதுதான் பெரிய ஹைலைட்டான விஷயம். என்னென்னா உதவி செய்கிறோம் அப்படின்றது கூட அவருக்கு தெரியாது. அதுதான் சொல்லுவாங்க, இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. அவர் உண்மையிலேயே இவனுக்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கணுமா, இதை மேலே யோசிச்சு கிடையாது. கண்டிப்பாக யாராக இருந்தாலும், கேப்டனும் அப்படி தான். ஓகே. யார் வந்து சொன்னாலும் வந்து அதுக்கு என்ன பண்ணி அதை சால்வ் பண்ணணுங்கிறது தான் யோசிப்பாங்களே தவிர. அதே தான் ஜெய் சாரும். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அவரே சொன்னார், என்ன படம்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த படம் முடிச்சுட்டு தயாரிப்பாளர் வந்து பெரிய லாஸில் வந்து உட்காந்துருக்காராம். அடுத்து இப்போ அவருக்கு யாரும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா லாஸு, கையில் காசு கிடையாது. அப்போ நம்ம ஜெயப்பா வந்து வெள்ளிக்கிழமை நாயகன் வெள்ளிக்கிழமை ஒரு படம் உண்டு, அந்த ஸ்பீடு பண்ணுவார். அவர் வந்து மறுபடியும் கேட்குறாராம், என்னையா லாஸ் ஆயிடுச்சா, சரி என்ன வச்சுருக்க, ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை, ரைட்டு. பையில் கையை விட்டாராம் இவரே, 100 ரூபா இருந்துதான், அட்வான்ஸ் எனக்கு கொடுத்துட்டேன், போய் அடுத்த வேலைகளை பாருன்னாராம். அதாவது என்னத்தையா நம்ம கொண்டுட்டு போக போகிறோம், ஒன்றும் கிடையாது, என்னத்தை கொண்டுட்டு போக போகிறோம். ஆனால் அவருடைய அந்த மரணம்ங்கிறது அந்த இளம் வயதில் அவருக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரம். சரி, இப்போ இந்த ஊமை விழிகள் பற்றி பேசிகிட்டே இருந்தோம் இவ்வளோ நேரம். தாய்நாட்டில் திருப்பி ஜெய்சங்கர் சாரை கொண்டு வரணும் அப்படின்னு எப்படி? அதாவது சத்யராஜ் சாருக்கு ஈக்குவலாக 2 சத்யராஜா இல்லை, பெரிய சத்யராஜ், சின்னவர், பிரிகேடியர் தமிழ்மணி பெரியவர். இது தமிழ்மணிக்கு ஈக்குவலாக அவர் கூடவே ட்ராவல் பண்ணக்கூடிய, வாடா போடான்னு பேசக்கூடிய ஒரு ஆள் வேணும் அப்படின்னு ஒன்று வேற யாருமே தோணல. டக்குன்னு ஜெய் சார் தான். அப்போ நீங்கள் போய் பார்க்கும்போது என்ன சொன்னார்? ஊமை வெளிகளுக்கு அப்புறம் அது ஒரு கேப் இல்லையா? இதில் காலையில் தாண்டா பண்ணுறேன், அவர் வேற எதையுமே கேட்க மாட்டார். எடுத்தோடனே முதல் கேள்வியாக நான் சொல்லிட்டேன், ஏதாவது 1-2 சீக்வன்ஸு நைட் இருக்கும், இந்த 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ள முடிச்சுக்கிறேன். ஆனால் பண்ணுவார். இவ்வளோதான் சொல்கிறாரே தவிர நைட்டு எத்தனை நைட்டு வேணாலும் நம்ம கூப்பிட்டா வந்து பண்ணுவார். அதுக்கு அற்புதமான அந்த ஒரு கேரக்டரு. 2வது அதில் அந்த மெயின் சீனுக்கு வந்து பயங்கரமான சீன், இவர் செத்த மாதிரி நடிப்பார் சத்யராஜ் சார். ஆமாம். இதை வந்து நம்ப வைக்கணும்னா, உண்மையை சொல்லணும்னா, ஒரு கரெக்டான ஆர்டிஸ்ட் சொல்லணும்னா ஜெய் சார் தான் சொல்லுவார். சார் தான் செம்ம கேஸ்டிங் சார். ஜெய் சார் தான் வந்து டச் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவார், இஸ் நோ மோர் அப்படின்னு.
இப்போ ஆடியன்ஸுக்கே ஒரு சின்ன டவுட் உண்மையிலே செத்துட்டாரா? ஆமாம், 2வது சத்யராஜ் ஒன்று வச்சிருக்காங்க, காட்டிட்டோம். ஆமாம், ஒருவேளை ட்ராவல் வித் செகண்ட் சத்யராஜா அப்படின்ற அளவுக்கு அதுக்கு எல்லாமே வந்து ஃபிட் ஆகக்கூடிய ஒரு இவர் வந்து ஜெய்சார் தாங்கிறது அருமையான ஒரு அற்புதமான கேஸ்டிங் சார். அதே மாதிரி அவர் அந்த சேஸு ஓடி போய் அந்த எவிடன்ஸை புதைச்சி வைக்கிறது, ஜெய்சாருக்கு எந்த கேரக்டருமே சிம்பிள் சார். சிம்பிள். எனக்கு தெரிஞ்சு என்னென்னா அவருடைய நடிப்பு திறமைக்கு இன்னும் நம்ம தீனி போடலைங்கிறதா என்னுடைய ஃபீல். பர்ஃபெக்ட். ஏன்னா அவரை வந்து நம்ம வந்து ஒரு லவர் பாயாக எடுத்துக்கிட்டோம், ஒரு ஜேம்ஸ் பாண்டாக எடுத்துக்கிட்டோம், அவர்கிட்ட என்னென்னமோ இருக்கு. அந்த நடிப்புக்கெல்லாம் நம்ம தீனி போடல, ஒரே ஸ்டீரியோ டைப்லேயே அவரை கொண்டு போயிட்டோம். ஆனால் நான்லாம் நினைக்கல நம்ம போடலாம், இன்னும் சார் நம்ம கூட தான் இருக்க போகிறாரு, என்னென்னமோ அவரை வச்சு சாதிக்கலாம், அடுத்தடுத்த ஏரியாஸ் போகலாம் அப்படின்னு. ஆமாம், ஆனால் இன்னும் நம்ம கூட தான் இருக்கார். கண்டிப்பாக அது மறக்க முடியாது. ஸோ இப்போ வந்து இந்த 85வது பிறந்த நாளில் நீங்கள் எவ்வளோ சாரை மிஸ் பண்ணுறீங்க? ரொம்ப மிஸ்ஸிங். அதாவது நிறைய ஒரு படத்துக்கும் நம்ம காஸ்டிங் போடும்போது ஜெய்சார் வராமல் போக மாட்டார். ஓகே, அந்த கதை எழுதும் போது சார் இருந்திருந்தா, இல்லை பேசும்போதே இப்படி தான், சார் இருந்திருந்தா இந்த கேரக்டர் அசால்ட்டாக அப்படியே தூக்கி போட்டுருக்கலாமே அவருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா எந்த கேரக்டரையும் தாங்கி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஜெய்சார். பெரிய மிஸ்ஸிங் தான் அவர். எனக்கு கூட மிஸ்ஸிங் இல்லை, தமிழ் சினிமாவுக்கு மிஸ்ஸிங். அது எல்லாத்த விட சொல்லப்போனால் ஒரு நல்ல இதயம், நல்ல மனிதர். கண்டிப்பாக எத்தனையோ பேருக்கு உதவிகள்லாம் வந்து உதவி செய்கிறோன்னே தெரியாமல் உதவி செய்வார். பண்ணியிருக்காரு. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், உதவி செய்கிறோன்னே தெரியாது, அப்படி உதவி செய்வார். அந்த மாதிரி ஒரு மனிதரை இழந்தது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். 85 அவர் இருக்கணும், நம்ம கூட இருந்து நடிச்சுட்டு இருக்கணும். சார் ரொம்ப சந்தோஷம். என்னென்னா எனக்கு உண்மையிலே ஊமை விழிகள் படத்தை ஒரு விஷுவலாக பார்த்த மாதிரி ஒரு ட்ரீட் ஒன்று கொடுத்துட்டீங்க. இப்போ வந்து ஜெய்சங்கர் சாரோட குடும்பத்திலேருந்து நீங்களும் கேப்டன் சாரும் ராவுத்தர் சாரும் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண ஒரு ஹீரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு 2 வேர்ட்ஸ் பேச வராரு. இந்த வந்துடுவார் சார். கண்டிப்பாக. வணக்கம் அரவிந்த் ராஜ் அங்கிள். வணக்கம் சஞ்சய். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், உங்களுடைய பிஸி ஷெட்யூல் விட்டு அப்பாவை பற்றி பேச வந்திருக்கீங்க. ஸோ அதாவது அப்பா எவ்வளோ பிஸி ஷெட்யூலில் விட்டுட்டு எங்களுக்கு நடிக்க வந்தார். ப்ரவோக் உடைய யூடியூப் சேனலும் ப்ளஸ் அப்பா ஃபேன்ஸ், நீங்கள் அப்பாவுடைய மேஜர் ஃபேன் தெரியும், அப்பா ஃபேன்ஸ் ப்ளஸ் எங்கள் ஃபேமிலி சார்பாக ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ஸோ ஊமை விழிகள் ஏற்கனவே ராஜ்கமல் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு படம் என்னால் மறக்க முடியாது. ஏன்னா இன்னி வரைக்கும் அந்த தோல்வி நிலை நேற்று அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்குமே அது அப்பாவே சொன்னாங்க, கடைசியாக எனக்கு ஒரு நல்ல அற்புதமான பாடல் கொடுத்தீங்க, இந்த காலத்தில் வந்து இப்படி ஒரு பாட்டை பாட சொல்கிறீங்களாடா என்ன அப்படின்னு. ஆனால் அப்பா ரொம்ப புலம்புவார். ஆனால் என்னடா இது நைட் ஷூட்டிங்காக வச்சு தள்ளுறாங்களே. நான் பார்த்துருக்கேன் உங்களெலாம் இப்போ வீட்டில். ஆமாம், ரொம்ப நாங்கள் கேட்டோம், ஏன் வந்து யாரையாவது வந்து அறிமுகப்படுத்தக்கூடாது அப்படின்னு. வேணாண்டா உங்களுக்கெல்லாம் காட்டவே கூடாது இவங்களை, என்னோட சினிமா போகட்டும்னு. ஆனால் டெஸ்டினி நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன அப்பா இருக்கிற ஃபீல் கூட வரல. இல்லை, நிச்சயமாக அதைத்தான் நான் ராஜ்கமல்கிட்ட பேசும்போது சொன்னேன். இன்றைக்கும் ஜெய்சங்கர் ரசிகர்கள்னு எங்கே போனாலும், எங்கே ஷூட்டிங்க்கு போனாலும் வந்து ஜெய்சார் ரசிகர்கள்னு வந்து பார்ப்பாங்க. ஊமை விழிகளை பற்றி மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்க எல்லாருமே கேட்குற ரெக்வஸ்ட் என்னன்னா, 2 பேரில் ஒருத்தரை கொண்டுட்டு வாங்கன்னு. அவர் போயிட்டார், அண்ணன் வந்து பெரிய டாக்டராக, பேர் சொல்லும் டாக்டரா. அடுத்து வரப்போகிறது சஞ்சய் தான் வரணும். ஏன்னா ஜெய்சாரோட ரிப்ளிகா ஒன்று வந்து வேணும், தமிழ் சினிமாவுக்கு வேணும். நீங்கள் இந்த ஒரு சீரியலில் பண்ணியிருந்தீங்களே, பாக்யலட்சுமி சீரியலில் அற்புதமாக பண்ணியிருந்தீங்க. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு சாரை தான் அப்படியே ரிசம்பிள் பண்ணுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லை, உண்மை அது. உங்கள்கிட்ட அப்பாவினுடைய அந்த இது அப்படியே இருக்குது. அதனால் நிச்சயமாக வந்து அந்த பேரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்குது. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்காங்க. நிச்சயமாக எனக்கு பண்ணுவீங்கன்னு தெரியும். நிச்சயமாக வரும். நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கிள் அப்பாவுக்கு அப்புறம் வேறு யாருமே இல்லை அங்கிள் சொல்கிற மாதிரி. கண்டிப்பாக எனக்கு என்ன பேக்கப் இருந்துட்டு ஏன்னா நம்ம என்னமானா பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். அது உங்களுக்கும் நிச்சயமாக அது ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ பேக் ஆஃப் த இது நம்ம என்னமானா ஒரு சின்ன ரோல் பரவாயில்ல, நம்ம இல்லை வரும். நிச்சயமாக உங்களுக்கு வந்து எதிர்காலம் பெரிய அளவுக்கு இருக்குது. ஏன்னா ஜெய்சார் மாதிரியே நீங்கள் 2 பேருமே, கரெக்டாக அண்ணனும் சரி நீங்களும் சரி, அதாவது அவர்கிட்ட இருந்த அந்த பண்பு கொஞ்சம் கூட இப்போ உங்கள் லெவலுக்கெலாம் நீங்கள் என்னமோ எப்படியோ இருக்கலாம், இன்னமும் வந்து அந்த மரியாதையோட வாங்க அங்கிள்
அப்பாவை பற்றி பேசுங்கன்னும் போது எனக்கு இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்பா எனக்கு சின்ன வயது உங்களுக்கே தெரியும் அப்பா கற்றுக் கொடுத்தது கரெக்ட். என்னென்னா லைஃப்பில் அப்பா எப்பவுமே என்ன சொல்வார்னா, மணியை வச்சு ஒருத்தன் இடையே போடாத, மணி ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரி தான். இன்றைக்கி நான் காரில் போகிறேன், நாளைக்கு நான் சைக்கிளில் போவேன், சைக்கிளில் போகிறவன் காரில் போவான். ஸோ அப்பா சொல்லி கொடுத்தது குணம். ஃபஸ்ட்டு நம்ம வரவங்களுக்கு நல்லா பேசணும், நல்லா பழகணும், முடிஞ்சால் நம்ம மணியும் ஹெல்ப் பண்ணோம். இல்லை இன்றைக்கும் அதனால தான் வந்து நான் சொல்கிறேனே, எங்கே போனாலும் அப்பாவுடைய ரசிகர்கள்னு இன்றைக்கும் வந்து பார்க்குறாங்க. டெஃபினட்டாக அங்கிள். அவங்க எல்லாருடைய விஷஸுமே உங்கள் 2 பேருக்கு, அது 3 பேருக்கு. இந்த சுவாமி நீங்கள், அப்புறம் ஆர்கேஜி அங்கிள், அவர் ஒன் ஆஃப் த மேஜர் பில்லர்ஸ், அப்புறம் ராஜாராம் அங்கிள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்கேஜி ராஜாராம் 2 பேருமே சரி, தி கீப் இன் டச் வித் அஸ். அண்ட் எல்லா ஃபேன் பேஸையும் அட்லீஸ்ட் எனக்கு வச்சிருக்க ஒரு 1000 பேராவது இருப்பாங்க. உங்களுக்கு நல்லவே கணேசன் தான் தலைவராக இருந்தாங்கல்ல. ஆமாம் அங்கிள், கணேஷ் அங்கிள் தான். நான் சின்னவே இப்போ கணேஷ் அங்கிள் என்னென்னா, அப்பா கொடுத்த உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நீங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அப்பா கொடுத்த அந்த சேம் லுங்கி சேம் ஷர்ட் இனி வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு அதை. ஸோ இனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தே ஹவ் பீன் பில்லர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெங்த் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். கண்டிப்பாக எனக்கு ராஜா இல்லை அது அதனுடைய வெளிப்பாடாக நீங்கள் வரணும். ஆமாம் அங்கிள், உங்கள் என்னுடைய ஆசை. ஏன்னா ஜெய்சாருடைய ஆக்சண்ட் அண்ட் லுக்ஸு, அந்த ஸ்டைலு எல்லாமே நிறைய பேருக்கு நான் ஆக்ட் பண்ணுறேன்னு தெரியாது அங்கிள். நான் போய் கேட்குறது இல்லை, வர படங்கள் அப்படி அவுட் ஆஃப் ஒரு கண்டிப்பாக. அதாவது நம்ம போய் சொல்லும்போது கேட்கும்போது பண்ணுவாங்களான்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம இல்லை பண்ணுவாங்களாங்கிறது இல்லை, இப்போ தெரியல, தெரியல. கரெக்ட். இன்னைய சினிமாங்கிறது எங்கேயோ மாறி எங்கெங்கேயோ ட்ராவல் ஆகி போயிடுச்சு. கரெக்ட். ஜெய்சாருடைய வேல்வே இப்போ இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ வந்து மஸ்ட்டு. ஆமாம் டெஃபினட்டாக. ஏன்னா ஜெய்சார் வந்து சினிமா துறையில் எவ்வளோ சாதிச்சிருக்காரு, எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நடிகர், எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞர், எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதன், எப்படி ஒரு மனிதநேயத்தோடு அவர் வாழ்ந்தாருங்கிறத இது வந்து மக்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஆனால் இது அப்பாவே சொல்லுவார், என்ன எவனும் இமிட்டேட் பண்ண முடியாது யாருமே. என்னன்னா எனக்கு ஆக்டிங் இல்லை, நான் வரதை நேச்சுரலாக பண்ணுறேன், அவள் தான். ஆமாம் அதான் நான் சொல்கிறேன்னே, ஒரு சீனை கூட கேட்க மாட்டார், இது பண்ண மாட்டார். ஆனால் அதுலேயும் அவருடைய மிகப்பெரிய பலம் என்னென்னா, அந்த சீனுக்குள்ள நீ எதுக்காக இந்த சீன் வச்சுருக்க, இதில் நீ என்னத்தை எய்ம் பண்ணுறேங்கிறத சீனை படித்த உடனே கண்டுபிடிச்சிடுவார். அப்போ இருக்கும்போது தெரிலாங்க எனக்கு. இது உங்களுக்கே தெரியும், நான் ஜாஸ்தி பார்க்குறது வந்துட்டே இல்லை, ஃபீல்க்கு வந்துடல. அப்பா இல்லாத போதுனா ஒரு இம்பார்ட்டன்ஸ். இப்போ பீப்புள் லைக் நீங்கள் நிறைய பேர் நம்ம வெளிலும் போய் பேசும்போதும், ஓ ஜெய்சங்கர் பையனா வாங்கன்னு அந்த ஒரு அன்போடு தேர் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் டு யூ. ஸோ அதுதான் அப்பா தான் பெரிய சொத்து. அப்பா காசு கண்டிப்பாக இல்லை. நம்ம இப்போ வீட்டுக்கெல்லாம் அப்பாவை சந்திக்க வந்திருக்கோம், யாராவது ஒருத்தராவது காஃபி சாப்பிடாம வெளில போயிருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அப்பா சம்பாதிச்சது காசு ஒரு பக்கம் இருந்தால் கூட இல்லை, அவருடைய இஸ் ஆன் த ரெஸ்பெக்ட். அதான் நான் சொன்னேன், எல்லாம் ஒரு மாபெரும் மனிதன். அவர் அந்த பேர் அடுத்தது தான் நடிகன், மனிதன் தான், ஒரு மாபெரும் மனிதன். அதான் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்லேட் மொட்டக்காலே நீங்கள் உங்களுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தான் ஊமை விழிகள் வந்தது. ஸோ நீங்கள் அப்பாவை வில்லனாக பார்க்கும்போது எப்படி வாட் டிட் யூ ஃபீல் அங்கிள்? அந்த ஒரு எனக்கு வந்து ஜெய்சார் எதுவுமே தோணலை. ஏன்னா சிலருக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி உண்டு, அவர் வில்லனாக நடிச்சுட்டு அடுத்த படத்தில் ஹீரோவாக நடிக்கலாம். ஓகே, நம்மளால் ஏற்றுக்க முடியும். ஏன்னா நமக்கு ஜெய்சார் யாருங்கிறது தெரியும், இவர் வில்லன் இல்லை, வில்லனாக நடிக்கிறாருங்கிறது தெரியும். அந்த டைம் தான் அங்கிள் எனக்கு தெரிஞ்ச டைம் நினைக்கிறேன். வென் அப்பா ஹேட் ஒரு 6 months கேப் இருந்தது. வில்லன்லேருந்து ஹீரோன்னு வில்லன் ட்ரான்ஸ்லேட் போது நிறைய படங்கள் அப்பா 2-3 படங்கள் ஓடல. ஸோ அப்போ எனக்கு நினைவு இருக்கு, ப்ரொடியூசர்ஸ் வீட்டுக்கு வந்தாங்க அப்பாவை தேடி. அப்பா சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, நீ செக்கை திருப்பி எடுத்துகிட்டு போயிடு, இனிமேல் ஹீரோ ஓடினா பெருசாக 3-4 படம் ஓடல, ஸோ உங்களுக்கு அந்த படம் லாஸ் ஆகக்கூடாது எப்பா. ஸோ அவர் திருப்பி அமிச்சிட்டார். ஆக்சுவலாக 3 ப்ரொடியூஸ் வந்தாங்க, ப்ரொடியூசர் ஆச்சு திருப்பி அமிச்சிட்டாரு. எப்படி தன்னை உணர்ந்த. ஆமாம், என்னென்னா அந்த டைம் நான் ஹீரோவாக பண்ணிட்டேன், 200 படம் பண்ணியாச்சு, நான் ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு நடிகர் 4 படங்கள் ஓடல, என்னை வச்சு நீ பண்ண ரிஸ்க் உனக்கு இருக்குது, அதனால நம்ம ஹீரோ பண்ண வேணும்னு சொல்லிட்டோம். மொரட்டுக்காலே உங்களுக்கே தெரியும் எப்படி ஃபார்ம் ஆச்சு. ரஜினி சார் பேசினார், அப்புறம் ஏவிஎம் சொன்னக்கள் பேசினார், அப்புறம் முத்துராமக்கள் பேசி அது நெக்ஸ்ட்டு கேரியர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊமை விழிகள். ஏன்னா அப்பாவுடைய வில்லன் டிரான்ஸ்லேட் ஒரு 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 50 படம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த டிரான்ஸ்லேட் அப்புறம் ஊமை விழிகள் வாஸ் இஸ் நெக்ஸ்ட் பிக் பிரேக். ஏன்னா அது ஒரு நான் என்ன சொல்கிறேன்னா, சில நடிகருக்கு வந்து அது ஒரு பெரிய கடினமான விஷயம் இல்லை. கரெக்ட். ஏன்னா இவரை நான் சொல்கிறேன், நான் ஜெய்சங்கரை வில்லனை பார்க்கும்போது கூட என்ன நினச்சிட்டு பார்க்குறேன்னா, அவர் ஹீரோ தான் நம்ம மனசில். ஓகே, இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறாரு, இஸ் நாட் எ வில்லன். இல்லை, பட் நான் ஏன் சொன்னாக்கள், இப்போ ஊமை முள்ளக்காலைக்கு அப்புறம் அடுத்த ஒரு செட் ஆஃப் வில்லனை பண்ணிவிட்டு ஊமை விழிகள் வாஸ் அ பிக் பிரேக் ஃப்ரம் கேரக்டர் ரோல்ஸ். ஆமாம், அது பெரிய பிரேக் கொடுத்துரு. அப்படியே கேரக்டராக அப்படியே கேரக்டர் ஆர்டிஸ்ட் அங்கே தான் அப்பாச்சு ரெஜிஸ்டர் ஆனதே.
கண்டிப்பா. இன்னைக்கு வரைக்கும் அது ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்குது எனக்கு. பிகாஸ் அப்பாவுடைய சாங்கும் சரி, அப்பாவுடைய அந்த சாஃப்ட்னஸ் சரி, சிவித்யா மேமும் அப்பா ஒன்றா பண்ணாங்க. ஸோ டோட்டலாகவே அந்த படம் வாஸ் அந்த அப்பா ஒரு மெயின் கேரக்டர், ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் அண்ட் ஒரு கேரக்டர் ரோல் எஸ்டாப்ளிஷ் ஆன படம் அதான் அப்பா. அதான் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் கேரக்டர் பண்ண நிறைய படம் கேரக்டர் பண்ணார். ஸோ ஊமை விழிகள், முரட்டுக்காலை, அப்பாவுடைய ஃபர்ஸ்ட் இரவும் பகலும், இந்த 3 படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஒரு ஸ்டேஜில் அப்பா அது ஆக்சுவலாக அப்பாவை அது ஆக்சுவலாக ஹீ ட்ரான்ஸ்லேட் பண்ணார். ஏன்னா ஒரு ஹீரோவாக ஃபர்ஸ்ட் இரவும் பகலும் ஒரு 150 மூவிஸ் ஹீரோவாக பண்ணிட்டாரு. அப்புறம் வில்லன் ஒரு ஃபேஸ் வந்தது, அப்போ முரட்டுக்காலை, அடுத்த கேரக்டர் ரோல்ஸு ஊமை விடிகள். ஸோ இது 3 படமே எப்பவுமே எனக்கு மைண்டில் ரொம்ப ரெஜிஸ்டராக இருக்கும் அங்கிள். தேங்க்யூ. பிகாஸ் அது எடுத்துட்டு நீங்கள் டேரக்டராக இருந்தீங்க படத்தில். ஸோ எனக்கு அப்பா இருக்கும்போது நான் உங்களுக்கு அவ்வளோ தெரியாது, நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். இப்போ நான் ஃபீல்டுக்கு வந்தோன்னா உங்க கூட ஜாஸ்தியாக பேசிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக. ஜாஸ்தியாக அப்படின்னு டாக்கிங் டு யூ. கண்டிப்பாக. ஸோ ஒன்ஸ் மோர் ஆன் பிஹாஃப் ஆஃப் ப்ரோவோக் யூடியூப் அண்ட் எங்கள் ஃபேமிலி சார்பாக ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு வந்ததுக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லாக உங்கள் பிளெஸிங்ஸ் பழிச்சு நான் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும்னு ஹோப் பண்ணுறேன். நிச்சயமாக பழிக்கும். ரொம்ப அப்பா வந்து மேலே இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். தேங்க்யூ. பெரிய அளவுக்கு பழிக்கும். தேங்க்யூ. அப்பா என்னுடைய பேரை காப்பாற்றுவீங்க. தேங்க்ஸ். பயப்படவே வேண்டாம். தேங்க்ஸ். ரொம்ப நன்றி அங்கிள் வந்ததுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ.